வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸோ வழக்கமாக நம்ம எலெக்ஷனுக்கு அந்த எக்ஸிட் போல் விடுற டைமில் அட்டன் டைமில் எல்லா தொகுதிக்கும் விடுவோம். போன வருஷம் 2021 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஏப்ரல் 6ஆம் தேதி, ரிசல்ட் ஏப்ரல் 30ஆம் தேதி இருந்தது. அதன் காரணமாக ஏப்ரல் 6ஆம் தேதி ரிசல்ட் ஏப்ரல் 30ஆம் தேதி இருந்தது. அதன் காரணமாக 21 நாள் கிடைச்சிது. டெய்லி 20 தொகுதியாக நான் 15 நாள்லேயே பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருந்தேன். அந்த மாதிரி இந்த தடவை அசால்ட்டாக இருந்துட்டேன். இந்த தடவை ஏப்ரல் 23 எலெக்ஷன் ரிசல்ட்டு, 29 லாஸ்ட் எலெக்ஷன். ஸோ 4 நாள் தான் கேப்பு. ஸோ அதில் நான் கொஞ்சம் இந்த தடவை அசால்ட்டாக இருந்ததுனால தான் மேற்கு வங்காளம், அஸ்ஸாமும் என்னால் பண்ண முடியல, கேரளா. சரி, ஓகே. ஸோ இந்த தொகுதியில் நான் பார்க்க போகிறது, அதனால தான் வீடியோ லேட்டாக வருது சொல்ல வரேன். ஸோ இந்த தொகுதியில் நான் பார்க்க இருக்கிறது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை மேலூர், மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை மேற்கு, மேலூர், மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை மேற்கு, மதுரை தெற்கு, மதுரை மதுரை சென்ட்ரல், மத்தியம், மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மத்தி, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், முஸ்லம்பட்டி. மொத்தம் மேலூர் கிழக்கு, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், முஸ்லம்பட்டி ஆகிய 10 தொகுதிகளை இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காணொலியில் 10 தொகுதி பார்க்க போகிறோம். ஸோ அந்த 10 தொகுதியுடைய நிலவரம் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது முதல் தொகுதி. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மேலூர் தொகுதி முதல் தொகுதி, மேலூர் தொகுதி. இங்கே யார் யாரெல்லாம் இந்த விளக்கம் கொடுத்தாங்க. ஸோ எதன் அடிப்படையில் இந்த 10 காணொலி கணிக்கப்பட்டதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி வேட்பாளர்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களுடைய ஜாதகத்தில் 2 பேரோட ஜாதகத்தில் யாரோட ஜாதகம் பலமாக இருக்கோ அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்ற முறையில் நான் கணிச்சு இதில் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ தமிழக வெற்றி கழகம் இந்த 10மே ஜெயிக்காதா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சி இதில் 10ல் 1 கூட ஜெயிக்காதா? வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நான் அவங்கள ரேஸில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது மிகப்பெரிய நம்பராக போயிடும்ட்டு நான் அதை கன்சிடர் பண்ணல. ஸோ நான் திமுக அதிமுகவுடைய ஜாதகத்தை மட்டும் வச்சு கணிப்பு போட்டிருக்கேன். என்கிட்ட சில ஜாதகம் வந்திருக்கு, அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம். சில ஜாதகம் என்னடா இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணுவாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணதில் வாக்காளர் அடையாள அட்டை கொடுப்பாங்க. அந்த வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு கோச்சார ரீதியாக, அதாவது இந்த நாடி முறைன்னு சொல்லுவாங்க, நாடி முறையில் கணிச்சு இதில் வெளியிட்டிருக்கேன். ஸோ இதில் முதலாவதாக நான் பார்க்க போகிற மதுரையில் இருக்கக்கூடிய முதலாவதாக பார்க்கக்கூடிய தொகுதி மேலூர். மேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்க பி விஸ்வநாதன் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பெரிய புல்லான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கோட்டை குமார், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மதுரை வீரன், பேரிலே வீரர் இருப்பாங்க, அவர்கள் போட்டியிடுகின்றனர். ஸோ பெரிய புல்லானன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. ஸோ அவருடைய டேட் ஆஃப் பர்த் கிடைக்கல. விஸ்வநாதன் அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் கிடைக்கல. ஸோ 2 பேருடைய டேட் ஆஃப் பர்த்தும் ஃபார்ம் 9ல் இருக்கக்கூடிய விக்கிபீடியாவில் இல்லை. ஸோ ஃபார்ம் 9ல் இருக்கக்கூடிய அவங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணதில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் அடிச்சு பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட். ஸோ இவருக்கு சுக்கிரன், செவ்வாய், புதன் பலமாக இருக்கு. இவரோட ஜாதகத்தில் குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன், குரு ஆகிய 4 கிரகம் பலமா இருக்கு. ஸோ கிரக ரீதியாக பார்க்கும் பொழுதும் அண்ணா நல்லா பலமா இருக்காரு. கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுதும் அவருடைய ஜனநாயக லக்கணாதிபதியும் 6ஆம் அதிபதியும் குரு பகவான் பார்க்குது. இவருக்கு லக்கணத்திற்கு 4 கூடியவராக சனி பகவான் பார்க்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. இதன் காரணமாக ஒரு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பெரிய புல்லான் என்கின்ற செல்வம் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணா மதுரமல்லிமாக. ஸோ அந்த மதுரையில் மேலூரில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ஒரு காலத்தில் சாமி அண்ணன் எம்எல்ஏவாக இருந்த தொகுதி அது. ஸோ ஜெயிச்சு தொகுதி நல்லா டெவலப் பண்ணிவிடுங்க.
நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மே 4ஆம் தேதி 5 மணி 6 மணிக்கு மேலே அக்யூரேட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. ஸோ அட்வான்ஸ் வாழ்த்து நான் சொல்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சேலத்திலிருந்து ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக கணிப்பு வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள்னா தொகுதியை டெவலப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த தொகுதி பொறுத்த வரைக்கும் மதுரை கிழக்கு. மதுரை மாவட்டம் பெரிய டிஸ்ட்ரிக்ட், அதனால கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, மத்தியம் இருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பி மூர்த்தி அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாங்குளம் கே மகேந்திரன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக செல்வம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எஸ் கார்த்திகேயன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மதுரை கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற திரு மூர்த்தி அண்ணாவோட ஜாதகம் விக்கிபீடியால அமைச்சர் என்கிறதுனால ஸோ விக்கிபீடியால இவரை பற்றி எழுதியிருக்கு. அதில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த், அவருடைய வாக்காளர் அடையாளம் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் ரொம்ப கரெக்டாக இருக்கு. ஸோ அந்த தொகுதியில் 2 பேரோட ஜாதகத்தில் இவரோட ஜாதகம் விக்கிபீடியாவில் கிடைச்ச ஜாதகம் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. ஏன்னா அந்த துறை நல்லா அதோட மேட்ச் ஆகுது. அந்த அவங்க கல்யாணம் பண்ண டைமு, அந்த ஜாதகத்தில் அவங்க குழந்தைக்கு கல்யாணம் பண்ண டைம்லாம் கோரிலேட் பண்ணால் கரெக்டாக வருது. மகேந்திர அண்ணாவோட ஜாதகம் கிடைக்கல. ஸோ அது அவர் அஃபிடவிட் தாக்கல் பண்ண வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் எடுக்கும்போது, ஸோ அண்ணனுக்கு மூர்த்தி அண்ணாவுக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன், புதன், சந்திரன் பலமா இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு சனி, சந்திரன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் பலமா இருக்கு. ஆனா தசா புத்தியில ரன்னிங்ல வரல. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு மகேந்திரன் அவரோட ஜாதகத்துல என்னென்ன கிரகம் பலமா இருக்கு பாத்தீங்கன்னா சனி, சந்திரன், சுக்கிரன், ராகு, கேது பலமா இருக்கு. ஆனா அண்ணனுடைய மூர்த்தி ஜாதகத்துல சூரியன், புதன், சந்திரன் மட்டும்தான் பலமா இருக்கு. பலமா இவருக்கு அந்த காலத்துல சின்ன வயசுல கடந்துட்டாப்ல. அவருக்கு அது ரூலிங்ல இப்ப கரண்ட்ல இப்ப ஃபேஸ்ல போயிட்டு இருக்கு. கோச்சாரத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் மூர்த்தி அண்ணாவோட ஜாதகம் 80% பலமா இருக்கு. மகேந்திர அண்ணாவோட ஜாதகம் 60% தான் பலமா இருக்கு. தசா புத்திகள்ல ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது இவரோட ஜாதகம் நல்ல ஜாதகம். பட் அந்த நல்ல காலம்லாம் கழிஞ்சிடுச்சு. இப்போ தசா புத்தியில அது சப்போர்ட் பண்ணல. மூர்த்தி அண்ணா ஜாதகத்துல 3 கிரகம் தான் பலம், ஆனாலும் அது இப்போ சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி கோச்சாரத்துல டிரான்சிட் நேட்டல் சார்ட்ல பார்க்கும் பொழுதும் அவருக்கு பலமா இருக்கு. இதன் காரணமாக மதுரை கிழக்கு தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் மூர்த்தி அண்ணன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அண்ணன் போட்டோ தான் நான் எல்லா தொகுதியும் போட்டேன். ஸோ வீடியோ ஒரு ஸ்லைட் ரெடி பண்றதுக்கே 45 நிமிஷம் ஆகுது, ஒரு மாவட்டத்துக்கு இல்லை, ஒரு தொகுதிக்கு. ஸோ அதை ரெடி பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால இப்போ நான் கடைசியா ரெடி பண்ற எல்லா மாவட்டத்துக்கும் பேர் மட்டும் போடுறேன், எதுவும் தவறா எடுத்துக்கிறாதீங்க. ஸோ உறுதியாக மதுரை கிழக்கு தொகுதியில மூர்த்தி அவர்கள் வெற்றி பெறுவார். மீண்டும் அவர் சட்டப்பேரவைக்கு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. ஸோ அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் வாழ்த்துக்கள். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது சோழவந்தான் தொகுதி. சோழவந்தான் தனித்தொகுதி. சோழவந்தான் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆர் வெங்கடேசன் அவர்களுக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாணிக்கம் அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மகாலட்சுமி அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எம்பி கருப்பையா அவர்களுக்கும். ஸோ இவங்க 2 பேருமே எனக்கு பரிச்சயம் இல்லாதவர்கள், யாரோட ஒரிஜினல் ஜாதகம் இல்லை. திரு ஏ வெங்கடேசன் அவர்கள் மற்றும் மாணிக்கம் அவங்க ஜாதகத்தை நம்ம ரெஃபர் பண்ணும் பொழுது வெங்கடேசன்னாவோட ஜாதகப்படி சனி பலமா இருக்கு, சுக்கிரன் பலமா இருக்கு, செவ்வாய் பலமா இருக்கு. சனி பலமா இருக்கு, சுக்கிரன் பலமா இருக்கு, செவ்வாய் பலமா இருக்கு. அண்ணா மாணிக்கண்ணன் ஜாதகத்துல குரு நல்லா இருக்கு, சூரியன் நல்லா இருக்கு, ராகு கேது நல்லா இருக்கு. ஸோ இப்போ அந்த ரூலிங் பிளானட்ல இல்ல. டிரான்சிட்லயும் பாத்தீங்கன்னா வெங்கடேசன்னாவோட ஜாதகத்துல கோச்சார குரு பகவான் ஜனனகால சனியையும் ஜனனகால 5ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்ளுது. கோச்சார சனி ராகுவோட நட்சத்திரத்திலே டிராவல் பண்றதுனால, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு நட்சத்திரத்தில் உள்ள கிரகத்தின் மீது டிராவல் பண்றதுனால ஸோ உங்களுக்கு டிரான்சிட்டும் பலமா இருக்கு.
இதன் காரணமாக சோழவந்தான் தொகுதியில ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு சோழவந்தான் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மே 4ஆம் தேதி இந்த ரிசல்ட் உண்மையாக வரும் பட்சத்தில் உங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாழ்த்து எலெக்ஷனுக்கு முன்னாடி, ரிசல்ட்டுக்கு முன்னாடி நான் வாழ்த்து சொல்றேன். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள், நீங்க ஜெயிக்க போறீங்க. அடுத்த தொகுதி பார்ப்போம். அப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் சோழவந்தான் தொகுதியை டெவலப் பண்ணி விட்டுருக்கேன்னு அடுத்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மதுரை நார்த்து. ஸோ இங்க நமக்கு சம்பந்தப்பட்ட நபர், ஸோ இங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கோ தளபதி சிட்டிங் எம்எல்ஏ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக டாக்டர் சரவணன். ஸோ அவர் வந்து என்னுடைய கிளைண்ட். இப்போ நான் இங்க வீடியோ போடுறேன் பாருங்க, இங்க வீட்டுக்கு வந்திருக்கார், ஹாலுக்கு வந்திருக்கார், வருஷம் எனக்கு கேலண்டர் அனுப்புவார். ஸோ ஒரு திமுக இருக்கும்போதே எனக்கு நல்ல நண்பர். அவருடைய நண்பர் வந்து சிங்கப்பூர்ல இருக்காரு. அவர் மூலியமா அண்ணன் எனக்கு பழக்கம். ஸோ ரொம்ப என் மீது பாசமாக இருப்பார். ஸோ அண்ணன் வந்து ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு வி திருநாவுக்கரசு அவர் நிற்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஏ கல்லாணை அவர்கள் போட்டியிடுறாங்க. ஸோ திரு சரவணண்ணாவோட ஜாதகத்தில் இப்போ ஒரு கோ தளபதி அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாய், அவ்வளவுதான், புதன் செவ்வாய் 2 இடம் தான் பலம். ஆனா ரூலிங்ல இருக்கு. நான் இவருடைய ஒரிஜினல் ஜாதகம் இருக்கு, சரவணண்ணாவோட ஒரிஜினல் ஜாதகம் இருக்குது. குரு, சுக்கரன், சனி, சூரியன் 4 கிரகம் இருக்கு. அதுல சுக்கரன் பலமா இருக்கிறதுனாலதான் மருத்துவத்திலையும் வந்து மளிகை வேலையில பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி சாப்பாடு ஆதரவற்றவர்களுக்கு மளிகை வேலையில ஒரு சின்ன அமௌண்ட்ல சாப்பாடுலாம் போட்டுட்டு இருக்காரு. ஸோ 2 பேரோட ஜாதகத்தை கம்பேர் பண்ணும் பொழுது திரு தளபதி மற்றும் சரவணண்ணாவோட ஜாதகத்தை நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது சரவணண்ணா ஜாதகம் உண்மையிலேயே நல்ல ஜாதகம். அதனாலதான் ஒரு வட்டம் எம்எல்ஏ இருக்காரு, மருத்துவமனை நடத்துறாரு. ஜாதகத்துல 4 கிரகம் பலமா இருக்கு. இவரு தளபதியான ஜாதகத்துல 2 கிரகம் பலமா இருக்கு. ஆனா கோச்சாரத்துல ராகு கும்பத்திலையும் கேது பகவான் சிம்மத்திலையும் பயணிக்கிறது இவருடைய ஜாதகத்துல பலமாய்ந்த கிரகத்தோட தொடர்பு கொள்றதுனால டிரான்சிட் இவருக்கு பலமா இருக்கு. நான் வந்து எலெக்ஷன் அறிவிச்ச உடனே ஒரு முறை வாங்கினேன்னு சொன்னேன். பட் நீங்க எலெக்ஷன்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்க, தப்பு கிடையாது. ஸோ 2 பேரோட ஜாதகத்துல பார்க்கும் பொழுது ஜாதகமா பார்த்தா 2 பேருமே வலுவான ஜாதகம். பட் இப்ப 2026 ஏப்ரல் மாசம், மே மாசம் எலெக்ஷன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிட்டும் சரி, ரூலிங் பிளானட்டும் திரு தளபதி அண்ணாவுக்கு சற்று பலம் அதிகமா இருக்கிறதற்கு காரணமாக இந்த தொகுதியில மதுரை நார்த்துல தளபதி அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற ஜோதிட கணிப்பு. அப்படி ஒருவேளை இது உண்மையாகும் பட்சத்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பேக் ஓப்பா, ஒருவேளை இந்த தொகுதியில என்னுடைய கணிப்பு தவறாக போய் அண்ணா சரவணன் ஜெயிச்சாலும் என் வாடிக்கையாளர் ஜெயிக்கிறது எனக்கு சந்தோஷம் தானே. ஸோ சரவணன் ஜெயிச்சாலும் எனக்கு மகிழ்ச்சியே. பட் கணிப்பு என்பது ஒன்றுதான். இந்த தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு ஜோதிட ரீதியா என்னுடைய ரிசர்ச்ல, என்னுடைய மெத்தடாலஜில, நான் ஜோசியத்துக்காக கணிக்கிற முறைகள்ல திரு சரவணண்ணா ஜாதகத்தோட ஒரு 10 இல்ல 13% பலமாகவே திரு தளபதி அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறதுனால திரு கோ தளபதி அவர்கள் மீண்டும் ஒரு முறை சட்டப்பேரவை உறுப்பினராக வாய்ப்பு இருக்கு. ஸோ அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ அடுத்த அண்ணா அப்படி நீங்க ஜெயிக்கும் பட்சத்தில் தொகுதியை டெவலப் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி மதுரை சவுத். மதுரை சவுத் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மதுரை சவுத் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணி கட்சிக்கு திரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பூமிநாதன் அவர்களுக்கும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சுமதி அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு கோபிசன் அவர்களும் போட்டியிடுகின்றனர். ஸோ பூமிநாதன் அண்ணாவோட ஜாதகமும் பரிச்சயம் இல்லாத நபர், அவருடைய ஜாதகமும் கிடைக்கல. திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் டிவி டிபேட்லாம் கலந்துப்பாரு. ஸோ அவருடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப, அவருடைய கான்செப்ட்ல, அவருடைய சித்தாந்தத்துல ரொம்ப தெளிவா பேசுவாரு. யாரையுமே உரிமையில, தனிமையில பர்சனல் அட்டாக் பண்ண மாட்டாரு. சித்தாந்த ரீதியா பேசுவாரு. யாராவது ஒருத்தவங்க ஒரு மனசை காயப்படுத்துற மாதிரி பேசினா கூட ரொம்ப மென்மையா பண்ணுவாரு. அவருடைய வீடியோக்கள்லாம் ஒரு ப்ரொஃபஸர், ரொம்ப திறமசாலி.
அவருடைய ஜாதகமும் கிடைக்கல, இவருடைய ஜாதகம் கிடைக்கல. அவர் வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் வச்சு நமக்கு கணிக்கப்பட்டது தான். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த தொகுதியில திரு பூமிநாதன் அவர்களுக்கு, பூமிநாதன் அவருடைய ஜாதகத்துல பார்க்கும் பொழுது என்னென்ன கிரகம் பலமா இருக்கு, என்ன மாதிரியான கிரகம் பலமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த தொகுதியில பூமிநாதன் அவர்களுக்கு என்ன கிரகம் பலமா இருக்கு அப்படின்னா, இது ஒரிஜினல் ஜாதகம் இருந்தால் கொஞ்சம் அக்யூரேட்டா சொல்லியிருக்க முடியும். இது வந்து டேட் ஆஃப் பர்த் அந்த எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல கொடுத்ததுனால கொஞ்சம் ஒரு சின்ன இது 40 இந்த ஜாதகத்துல வந்து ராகு பலமா இருக்கு, ராகு பலமா இருக்கு. பூமிநாதன் அண்ணாவோட ஜாதகத்துல ராகு பலமா இருக்கு. அதே போல புதன் பலமா இருக்கு, கேது பலமா இருக்கு. ராம சீனிவாசன் அண்ணா ஜாதகத்துல சந்திரன் பலமா இருக்கு, சுக்கரன் பலமா இருக்கு, கேது பலமா இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த தொகுதியில 2 பேரோட ஜாதகம் சமபலமா இருக்கு. இதை ப்ரெடிக்ட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த தொகுதியை ஸ்கிப் பண்ணிடலாமான்னு நினைக்கும் பொழுது 234 தொகுதி போடணும் அப்படின்றதுனால இது வந்து ஒரு டவுட்லையும், ஒரு 2 பேரோட ஜாதகம் 2 பேருக்கும் பலமா இருக்கு. டிரான்சிட்லி இவருக்கும் நல்லா இருக்கு, இவருக்கும் நல்லா இருக்கு. ஆனா சூரியன் வந்து டிரான்சிட்ல இவருக்கு ஃபேவரா இருக்கு, அவருக்கு வந்து ராகுவோட நட்சத்திரத்துல மறைந்து போகுது. அதன் காரணமாக நூலிலையில் ஒண்ணு ஏதர் 100 ஓட்டுல அவரு அல்லது இவரு. என்னுடைய கணிப்பு 100 ஒரு 1000 வாக்குகளுக்கு வித்தியாசத்தில் திரு பூமிநாதன் அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மதுரை தெற்கு தொகுதியில் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிடர். இந்த தொகுதியில நூலிலையில 1000 வாக்குகள் வித்தியாசத்துல அண்ணன் ராம சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்றாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஸோ ஒரு 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் இங்க திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிடர். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் பூமிநாதன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் நம்முடைய கணிப்பு, ஜோதிட கணிப்பாக இருக்கிறது. ஸோ அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் நூலிலையில் நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராம சீனிவாசன் அண்ணா ஜாதகத்தோட கோச்சாரத்துல ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுனால ஒரு நூலிலையில் நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் தொகுதியை டெவலப் பண்ணிட்டு இருக்கேன்னு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஸோ மதுரை சவுத்தில் அண்ணன் பூமிநாதன் அவர்கள் ஜெயிக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறோம். அடுத்த தொகுதி தமிழ்நாட்டிலே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட தொகுதி. ஸோ மதுரை மத்திய தொகுதி. அது இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டதுக்கு காரணம் சுந்தர்சி இயக்குனர் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், இவர் பிடிஆர் தியாகராஜன் அவருடைய சன்னு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணி கட்சி புதிய நீதி கட்சி, இவர் சிவி சண்முகம் அண்ணா கட்சி, ஏசி சண்முகம் அண்ணாவுடைய கட்சி. ஸோ ஏர் உழவன் சின்னத்தெல்லாம் அவங்க ஒரு தடவை சேலம் வெண்ணந்தூர் இந்த பக்கம்லாம் நின்னாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அப்துல் ஹக்கீம், தமிழர் வெற்றி கழகத்தின் சார்பாக VSM முஸ்தபா அவர்கள் இந்த டிவி டிபேட்லாம் வந்து பேசுவார் விஜய்க்காக, அவர் போட்டியிடுகிறார். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 பேரோட ஜாதகமே எனக்கு கிடைக்கல. ஸோ திரு பழனிவேல் தியாகராஜன் அவருடைய டேட் ஆஃப் பர்த்து விக்கிபீடியாவில் இருக்கு, சுந்தர்சி அவருடைய ஜாதகமும் விக்கிபீடியாவில் இருக்கு டேட் ஆஃப் பர்த். ஸோ அவர் அடிப்படையில் பார்க்கும்பொழுது திரு பழனிவேல் தியாகராஜனுடைய ஜாதகம் சுக்கரன் பலம், குரு பலம், புதன் பலம், சூரியன் பலம். அவருக்கு புதன் பலம், குரு பகவான் பலம், கேது பகவான் பலம், ராகு பகவான் பலம். அதனாலதான் அந்த அரண்மனை இது மாதிரி பேய் படங்கள்லாம் எடுத்து அவருடைய லைஃப்ல ஹிட் இருக்கும். புதன் அது நகைச்சுவை கிரகம், அதன் காரணமாக தான் உள்ளத்தை அளித்தான், மேட்டுக்குடி போன்ற நகைச்சுவை படங்களும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். ஸோ வந்து அவருடைய வின்னர். அதே மாதிரி ராகுன்னா கேங்ஸ்டரு. நீங்கள் உங்களுக்கு ஓரளவு ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ராகுனா கேங்ஸ்டரு, சென்னை மாநகரம், தலைநகரம், 3 படம் அந்த செக்மெண்ட்ல வந்தது. 3மே ஹிட்டு கொடுத்தது. இப்போ கூட ரீசெண்டாக வந்து அவர் தம்பிராமையா அண்ணா கூட தான் நடிச்சிருப்பாரு. அந்த படம்லாம் பெரிய ஹிட் ஆனிச்சு. நகரம், தலைநகரம், மாநகரம் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அவருக்கு ஹிட்டு கொடுக்கும். புதன் வந்து அவருடைய ஜாதகத்தில் இயல்பிலேயே நல்லா பலமாக இருக்கிறதுனால தான் காமெடிலாம் அவருக்கு வின்னர் படமாகட்டும், தலைநகரமாகட்டும், வடிவேல் ஆகட்டும், அதே மாதிரி இந்த உள்ளத்தை அளித்த படத்தெல்லாம் நல்லா ஹிட் ஆகும். கேது தான் ஆன்மீக கிரகம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கான இயக்கம், இந்த சிபிஐ கம்யூனிஸ்ட். ஸோ எல்லாமே அவருடைய ஜாதகம் நல்லா இருக்கு.
இவரோட ஜாதகத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது இவரோட ஜாதகம் உண்மையிலே நல்ல ஜாதகம். இப்போ சுந்தர் சி அண்ணாவுக்கு வந்து இப்போ விஜய் அண்ணாவுக்கு வந்து பண்டிட் ராடன் ஒருத்தர் ஜோசியத்தில் ஆலோசகராக இருக்காங்க. அந்த மாதிரி அண்ணனுக்கு ஆலோசகராக இருந்தால் மதுரையிலையோ இல்லை வேறு ஏதாவது தொகுதியில் டிஎம்கேல கொஞ்சம் வலு குறைந்த கேண்டிடேட் ஏற்று நின்றதாருன்னா உண்மையிலே ஜெயிச்சிருப்பாரு. ஸோ இவரோட ஜாதகத்தில் புதன் பலமாக இருக்குது. ஸோ இவர் ஒரு பொலிட்டிஷியன் தான். நான் என்னுடைய முத்தன கத்திரிக்கா படம் நான் தேட்டரில் போய் பார்த்தேன். ஸோ எங்கள் செவர்லெட் கம்பெனியில் அந்த ஒரு ஸ்கீம் ஒரு 20 டிக்கெட் பக்கம் கிடச்சிது. அதில் போய் நாங்களாம் பார்த்தோம். ஸோ நல்லா ஒரு தமாசான படம். அதில் சினிமாவில் வந்து லாஸ்ட் மினிட்ல அவர் அந்த ஒருத்தர் விஜய் நடிகர் ஒரு ஸ்ரீமானா அவர் நடிகரை வந்து எம்பி ஆகிறன்ற மாதிரி சொல்லி டபாய்ச்சி விட்டு இவர் எம்எல்ஏ ஈஸியாகிடுவார். ஸோ அந்த மாதிரி சினிமாவில் நடக்கும், நிஜ வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தா இவருக்கு நடக்கும். ஆனால் இவரோட ஜாதகத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது இவரோட ஜாதகம் அரசியலுக்கு உண்மையிலேயே ஆப்டான ஜாதகம் தான். நான் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு அவர் பரவலாக பேசப்பட்டான்றதுக்காண்டிலாம் நான் சொல்ல கிடையாது. அங்கே மதுரையில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து விஆர்எஸ் ராமுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு எக்ஸ் ரிட்டையர்டு தாசில்தாராக இருக்காரு. அவர் வந்து என்கிட்ட இவருக்கு பேசும்போது ஆனால் கண்டிப்பாக டஃப் ஃபைட் கொடுப்பாருண்ணே, அசால்ட்டாக எடுத்துக்காதீங்கண்ணே அப்படின்னு. அதே போல தான் ஆணிச்சு. ஸோ இவரோட ஜாதகத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது நிச்சயமாக இவரோட ஜாதகம் வலு குறைவு. அதன் காரணமாக மதுரை மத்திய தொகுதியில் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு பழனிவேல் தியாகராஜன் பிடிஆர் பழனிவேல் அவருடைய சன் பழனிவேல் ராஜன் அவருடைய சன் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மீண்டும் ஒரு முறை வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. வாழ்த்துக்கள், பாராட்டுகள் வெற்றி பெறும் பட்சத்தில். ஸோ அடுத்த தொகுதி நாம் பார்க்க போகிறது மதுரை மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி. அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் இருக்காரு. ஸோ அவர் சமீபத்தில் அவரோட ஜாதகத்தில் அவர் வந்து தெர்மாக்கோல்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஒரு இவராக சொல்லியிருப்பார், யாரோ ஒரு அங்கே இருக்கிற அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு அமைச்சர்ன்ற முறையில் நடைபெற்றிருப்பார். பட் அது இந்தியா சீனா லெவலில் பேசப்பட்டது. பட் அவருடைய ஜாதகத்திலே புதன் நல்லா இருக்கும். அவர்கிட்ட ஒரு மணி நேரம் பேசினா அவரோட எதிரியாக நினைக்கிறவங்க கூட சிரிச்சுட்டு போயிடுவோம். அவர் மனசுல வஞ்சாச்சு செய்வார். அவரோட ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி பலமாக இருக்கிறதுனால மனசுக்குள்ள வச்சுட்டு செய்வாங்க. ஆனால் அது செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுதான் சுவாரஸ்யம். தமாசா பேசுவார். இப்போ கூட சமீபத்தில் பொன்முடி அண்ணாவா யாரோ ஒருத்தவங்க போவாங்க, என்னங்க அமைச்சர், பாருங்க அமைச்சர், ஜெயிக்கிறீங்க அமைச்சர்னு தமாசா பேசி அந்த வீடியோலாம் வைரலாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அவரை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ரகு பாலாஜி அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அருமை அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக விக்னேஷ்குமார் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தங்கப்பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகின்றனர். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்கொண்ட 2 பேரோட ஜாதகம், செல்லூர் ராஜண்ணாவுடைய ஒரிஜினல் ஜாதகம் கிடைக்கல. ஸோ அவருடைய ஃபாலோயர் அவர் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்க ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்தாரு. அவர் ஒரு 6 மாதம் ஒரு 8 மாதத்தோட வந்து ஜாதகம் பார்த்தாரு. நான் அவரோட ஜாதகம் கொடுங்கண்ணே அப்படின்னா என்ன நினைச்சாங்கிறதுல நான் கேட்டு கொடுக்குறேன்ட்டு கொடுக்கல. ஸோ கிடைச்சிருந்தா நம்ம இவரை பற்றி கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இவரோட செல்லூர் ராஜண்ணாவோட ஜாதகத்துக்கு வந்து என்னென்ன கிரகம் பலமாக இருக்கிறது என்று பார்த்தால், செல்லூர் ராஜண்ணாவோட ஜாதகத்தில் சனி பலம், புதன் பலம், அதனால தான் நகைச்சுவைத்தன்மை, சூரியன் பலம், அதனால நிர்வாகம், அந்த வங்கி சம்பந்தப்பட்ட வேலைகள், கூட்டுறவு சங்க தலைவரெல்லாம் கூட்டுறவுத்துறை அமைச்சரெல்லாம் இருந்தாரு. புதன் தான் வந்து கூட்டுறவுத்துறை. ஸோ புதன் பலம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவருக்கு ராகு கேது மட்டும்தான் பலம். இவரே வந்து வேற சில தொகுதிகளில் நின்றுருந்தா மேபி பாலாஜியை ஜெயிச்சிருப்பார், ரகு பாலாஜி. பட் இவரோட ஜாதகத்தை இவர் ஜெயிக்கிறது கஷ்டம். இதன் காரணமாக கோச்சாரமும் சரி, தசாபுத்தி இவருக்கு தான் ஃபேவரா இருக்கு. இதன் காரணமாக இந்த தொகுதியில, மதுரை மேற்கு தொகுதியில மீண்டும் ஒரு முறை அருமை அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அண்ணன் வாழ்த்துக்களை, தொகுதி இன்னும் டெவலப் பண்ணிடுங்க. அடுத்ததான் நான் பார்க்க இருக்கிற தொகுதி திருப்பரங்குன்றம் தொகுதியில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கிருத்திகா தங்கப்பாண்டி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு வி ராஜன் செல்லப்பா, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சத்யா தேவி, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சிடிஆர் நிர்மல்குமார், அந்த டிவி டிபேட்லாம் பார்ப்பீங்க, பிஜேபியிலேருந்து ஏடிஎம்கேலேருந்து இப்போ டிவி கேட்க போயிருக்காரு.
ஸோ கிருத்திகா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஃபோட்டோஸ் லேப் வச்சிருக்காரு இங்கே சேலத்தில். ஸோ அவர் வந்து பிஜேபியில் இருக்காரு. அவருக்கு இவர் ரொம்ப க்ளோஸ். ஸோ அவர் பேர் பாலாஜி. ஸோ அவர் வந்து இங்கே அந்த தொகையில் ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சிருக்காரு. இவர் வந்து அந்த ஐடிவியில் இருக்கும்போது ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஸோ நிர்மல்குமார் அவர் பிஜேபியில் இருக்கும்போது. ஸோ தமிழக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் முதல் படை வீடு இருக்கக்கூடிய ஒரு கோயில், ஒரு ஊர். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்துக்கிட்ட 2 பேரோட ஜாதகம், கிருத்திகா தங்கப்பாண்டி மற்றும் ராஜன் செல்லப்பா அவரோட ஜாதகம். அதில் கிருத்திகா தண்டபாணி அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து கேது பலமாக இருக்கு, சூரியன் பலமாக இருக்கு, செவ்வாய் பலமாக இருக்கு. இவர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவருடைய ஜாதகத்தில் கேது பலமாக இருக்கு, சூரியன் பலமாக இருக்கு, சுக்கிரன் பலமாக இருக்கு, ராகு பலமாக இருக்கு. இப்போ ஒரு ரூலிங் பிளானட்டும் வந்து ராகு தான் நடக்குது. இதன் காரணமாக இவரோட ஜாதகம் பலம், கோச்சார ரீதியாகவும் அண்ணனோட ஜாதகம் பலமாக இருக்கிறதுனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் ராஜன் செல்லப்பா அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற ஜோதிட கணிப்பு. அண்ணன் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் தொகுதி டெவலப் பண்ணுங்க. முருகனுடைய முதல் படை வீடு தொகுதி. அடுத்ததான் திருமங்கலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் அமைச்சரும் ஆர்பி உதயகுமார் அண்ணன், அவர் அண்ணன் மாணவரணி சேலத்துல மாணவரணி தமிழ்நாடு மாணவரணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாணவரணியில 2009 கிட்டத்தட்ட 16 வருஷமா 17 வருஷத்துக்கு முன்னாடி சேலத்துல பெரிய மண்டபம் செங்குந்தர் கல்யாண மண்டபத்துல பெரிய மண்டபத்துல +1 +2 படிக்கிற மாணவர்களுக்கு ஆங்கில வெக்காபுலரி அந்த டிக்ஷனரி கொடுக்கறதுக்காக வந்தார். அப்ப அவர் மண்டபம் அந்த ரோட்ல இருந்து மண்டபம் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கையை பிடிச்சி நான் தான் கூட்டின்னு போனேன். அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், அண்ணனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ மாணவரணி செயலாளர் அந்த ஏபி சக்திவேலன்னா கூட நானும் என் ஃப்ரெண்டு மணிகண்ட சபரி அவன் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம், அவர் வந்து மாணவரணி செயலாளர் இருந்தாலும் நீங்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கூட்டின்னு போன அண்ணன்னு சொல்லிட்டு சொன்னார்ட்டு நாங்கள் தான் கையை பிடிச்சி ஸ்டேஜ் வரைக்கும் கூட்டு போய் விட்டோம். ஸோ அவருக்குலாம் என்ன ஞாபகம் இருக்க வாய்ப்பே கிடையாது, நான் ரொம்ப சின்ன பையன். ஸோ அப்போ இருந்த அண்ணன் எனக்கு அவர் தெரியும், அவருக்கு என்ன தெரியாது. விவேக் இதில் சொல்லுவாங்க எனக்கு ஐஜி நல்லா தெரியும் ஆனால் அவருக்கு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அவரை எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி சேலம் மாநாடுகளுக்கெல்லாம் வரும்பொழுதெல்லாம் வந்து கொண்டலாம்பட்டியிலலாம் ரிசீவ் பண்ணுவோம். அப்போ ஒரு பழைய குவாலிஷன் வச்சிருப்பாரு, டாடா சுமோலாம் வச்சிருப்பாரு. அப்புறம் தான் அண்ணன் அமைச்சர் அண்ணாப்புல. ஸோ உதயகுமார் அண்ணன் வந்து மாணவர்கள் அந்த கடுமையான உழைக்கப்பட்டாப்புல. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மணிமாறன் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆர்பி உதயகுமார் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக முனீஷ் அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சதீஷ்குமார் அவர்களும் இங்கே போட்டியிடுகின்றனர். ஸோ நான் எடுத்துக்கிட்ட 2 பேரோட ஜாதகம் வந்து திரு மணிமாறன் அவரோட ஜாதகமும் உதயகுமாரான ஜாதகம். இதில் இன்னொருத்தர் கூப்பிட்டு யாரோ அவங்க ஒரு நாச்சியார் அவங்க நிற்கிறாங்க, அதே நீ கன்சிடர் பண்ணாங்க. அப்படிலாம் கன்சிடர் பண்ணோம்னா 234 தொகுதியெல்லாம் ஜூன் ஜூலையில் தான் வீடியோ போட முடியும், எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்தப்புறம். ஸோ அதனால் தப்பாக போனாலும் நம்ம ஒரு ஃபார்முலாவில் போனோமா. எம்பி எலெக்ஷன்லாம் நான் என்ன பண்ணேன், திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி. நான் நாம் தமிழரை நாம் தமிழரை அதில் கன்சிடர் பண்ணலை. நிறைய பேர் தப்பாகவும் சொன்னாங்க. கடைசியாக 39 தொகுதியுமே எனக்கு கரெக்டாக வந்தது. ஒன்று கூட தப்பாவில் தமிழ்நாட்டில். ஸோ அந்த லாஜிக் இருக்குது, நம்பிக்கை. மேபி ஒரு 10 வருஷம் தப்பானா ஆகிட்டு போகுது. ஸோ அப்படி நம்ம பார்க்கல. ஸோ இங்கே திமுக சார்பாக மணிமாறன் அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்குது, செவ்வாய் பலமாக இருக்குது, புதன் பலமாக இருக்குது. அண்ணனோட ஜாதகத்தில் மாணவரணி சொல்லக்கூடிய புதன் பலமாக இருக்குது, கேது பலமாக இருக்குது. அம்மா பேரவையில் இருந்தார் அண்ணன். புதன் சுக்கிரன் பலமாக இருக்குது, சூரியன் பலமாக இருக்குது. இதன் காரணமாக இவரோட ஜாதகம் 70% பலம், இவரோட ஜாதகம் 60% பலம். கோச்சாரத்திலேயும் அண்ணனோட ஜாதகத்தில் அவர் பிறந்த கால குருவை கோச்சார குரு மிதனத்திலிருந்து பார்க்கிறார். அவருடைய பிறந்த கால லக்கணத்திற்கு 10ஆம் அதிபதியும் கோச்சார குரு பார்க்கிறார். அதன் காரணமாக பெரிய டிஃபரெண்ட் வராது. ஏன்னா இவரோட ஜாதகம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால நூலிலையில் கம்மி வாக்கு வித்தியாசத்தில் திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் திருமங்கலம் அவர்கள் அந்த தொகுதியில் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற ஜோதிட கணிப்பு. அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அண்ணன் வாழ்த்துக்கள்ண்ண. உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா உங்க கூட நான் வண்டியில தான் டிராவல் பண்ணியிருக்கேன். சின்ன பையனா இருக்கேன். அப்ப நான் வந்து 2009 அப்ப என்ன எனக்கு இப்போ 33, அப்போ ஒரு 16 வருஷம் கம்மினா கிட்டத்தட்ட அப்ப எனக்கு 17 வயசு 16 வயசு நான் அவங்க கூட டிராவல் பண்ணும்போது. ஸோ அடுத்ததா டிராவல்னா ஒரு 8 கிலோமீட்டர் வண்டியில் வந்தேன் நான். இங்கே நீங்கள் சீலாயம்பட்டி பைபாஸ்க்கு வந்து இங்கே புறநகருக்கும் சேலம் மாநகருக்கும்
ஒரு மீட்டிங்காக வந்தீங்க. அப்போ புறநகர் மாவட்ட செயலாளர் வந்து அண்ணன் வந்து ஹைட்டாக இருப்பாப்புல, தமிழ்மணின்னு நினைக்கிறேன் அண்ணன் பேர், தமிழ்மணின்னு சொல்லிட்டு. இங்கே மாநகரத்துக்கு வந்து எங்கள் அண்ணன் சக்திவேல், ஏபி சக்திவேல் அண்ணன் இருப்பாரு. ஸோ அப்போ வந்து நான் உங்க கூட காரில் வந்தேன் காலேஜில். ஸோ என்ன தெரிய கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உசிலம்பட்டி தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டு அங்கே சரவணகுமார் நிற்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்ற முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட திரு மகேந்திரன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அபிராமி தனபால் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜய் போட்டியிடுகிறார்கள். ஸோ இதில் வந்து சசிகலா அம்மாவுடைய இப்போ சிட்டிங் எம்எல்ஏ ஐயப்பன் வந்து சசிகலா அம்மாவுடைய கட்சியில் நிற்கிறதா தந்தியில் போட்டிருக்காங்க. நான் இது ஒரு விஷயம் சொல்கிறேன், அவர் மகேந்திரனுக்குலாம் எனக்கு யாருமே தெரியாது, ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இது உண்மை. 2022 ஜிஎம்பி குருமூர்த்தி 2021 அந்த கோவிட் குறைய டைமில் 2020 கோவிட் டைம் பிப்ரவரின்னு நினைக்கிறேன், 2021 பிப்ரவரியாக இருக்கும் அல்லது மார்ச்சாக இருக்கும், எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்போ வந்து சசிகலா அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் திருப்பரங்குன்ற அப்போ ஜிஎம்பி கிளாஸ்க்கு நான் போயிருந்தேன். குருமூர்த்தி சாருடைய கிளாஸ்க்கு நான் போயிருக்கும்போது ஒருத்தர் மீசன்லாம் இப்படி வச்சிருப்பாரு, அவர் கூடயே இருப்பார் மகேந்திரன் கூட, இப்படி மீச வச்சிருப்பாரு. அவங்க சன்னு கூட இன்ஜினியரோ டாக்டரோ சம்திங், டாக்டர்னு நினைக்கிறேன், பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை, ஸ்ட்ரைக் ஆகல. நான் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிருந்தேன், மகேந்திரன் வேகமாக வந்தாங்க. அப்போ அவரும் எங்க வந்தாரு. அவர் நெல்லை வசந்தன் அண்ணாவுக்கு, நெல்லை வசந்த் சட்ட ஜாதகம் பார்ப்பாங்க. அவங்க கூட பேசும்போது என்னை பற்றி தெரிஞ்சதான் எனக்கு தெரியும், அவங்க பையன் டாக்டரு, கரெக்டாக ஞாபகம் வச்சு பேர் ஞாபகம். என்னையும் கூடைய கையில் பிடிச்சி கூப்பிட்டு போனார். சசிகலா அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, சரியா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் வேண்டுதல் வச்சு வெளியில் அன்னதானம் பண்ணார். எனக்கு அது நல்லா தெரியும், நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. அவர் வந்து உங்களுக்காக நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது அவரை எடுத்து ஒருத்தர் தோக்கடிக்கணும் போடுறது இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. அது உங்களுக்குள்ள ஒரு ரிவெஞ்ச் இருக்கலாம், ஒரு ரைவலரி இருக்கலாம். பட் இவர் வந்து உங்களுக்கு எவ்வளவு விசுவாசமா இருந்தார், நீங்க நல்லா இருக்கணும், உங்களோட உடல் ஆரோக்கியம் இருக்கணும்லாம் சொன்னார். இது எக்ஸாக்டா சொல்லணும்னா பிப்ரவரி 15 20 இருக்கும், 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஸோ அண்ணன் மகேந்திரன் அவர்கள் அந்த விஷயம் எனக்கு தெரியும். ஒரு நல்லது, ஒருத்தரை பற்றி நல்ல விஷயத்த வெளியில சொல்லணும், கெட்ட விஷயத்த சொல்லக்கூடாது. ஸோ இது உண்மையான விஷயம் நான் சொல்றது. அவர் எனக்கு நிஜமா யாருன்னே தெரியாது, அவர்கிட்ட நான் காசு வாங்கிட்டு அதை சொல்ல கிடையாது. ஸோ ஏன்னா எல்லாத்துக்கும் கமாண்ட் எழுதுறாங்க, காசு வாங்கினாங்க எங்க தான் கொடு, யார்கிட்ட தான் உங்களுக்கு யார் கொடுக்குறா, எங்க இருக்கு அதான் சொல்லுங்க. ஸோ இந்த தொகுதியில சரி நம்ம பேக் டு விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற கூட்டணி கட்சி சரவணகுமார் அவர்களுக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சூரியன் பலமா இருக்கு, செவ்வாய் பலமா இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற திரு அருமை அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கு சுக்கரன் ராகு பலமா இருக்கு. ஸோ சுக்கரன் ராகு ரெண்டுமே பலமான கிரகம். அதனால நூலிலையில் ஒரு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் திரு மகேந்திரண்ணாவோட ஜாதகம் கோச்சாரத்தில் பலமா இருக்க காரணத்தால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் உசிலம்பட்டியில திரு மகேந்திரன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இல்லை. அண்ணா வாழ்த்துக்கள்லாம் நீங்க ஜெயிக்க போறீங்க. நான் சொல்றது யாரும் என்கிட்ட அந்த மீசை வச்சிருப்பாருங்க, அவங்க சன் வந்து டாக்டர், 2 பேருமே அவங்க கூட நீங்க வந்தாங்க. ஸோ அவ்வளவுதான் நான் சொன்னேன். ஸோ வாழ்த்துக்கள்னா தொகுதி டெவலப் பண்ணிடுங்க, நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மேலூர் பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட சமமா பிரிச்சுக்கிட்டாங்க அவங்க. ஸோ என்னென்ன தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா மீண்டும் ஒரு ரீகால் பண்ணலாம். மேலூர் அதிமுக, மதுரை திமுக, சோழவந்தான் திமுக, மதுரை நார்த்து வடக்கு திமுக, மதுரை சவுத்து திமுக, மதுரை மத்திய திமுக, மதுரை மேற்கு அதிமுக, திருப்பரங்குன்றம் அதிமுக, திருமங்கலம் அதிமுக, உசிலம்பட்டி அதிமுக. ஸோ மொத்தம் உள்ள 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அதிமுக தொகுதி 5 தொகுதி ஜெயிக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 தொகுதிகளில் அதிமுக 5 தொகுதியும் திமுக 5 தொகுதியும் சமமாக பிரிக்கிறது என்பதுதான் நம் கணிப்பு. இது உடனே வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க சார் நிர்மல்குமார் ஜெயிக்க மாட்டாரா, நான் அவரோட ஜாதகத்தை ரெஃபர் பண்ணீங்க, ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். நான் ஒரு சாதாரண அஸ்ட்ராலஜர், எனக்கு என்ன இருக்கு பாருங்க. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ போடுறேன். இன்ஃபேக்ட் நாளைக்கு வந்து எக்ஸிட் போல வந்துடும். ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு நாளைக்கு மறுநாள் அடுத்த நாள் தான் வரும். ஸோ என்னுடைய நோக்கம் வந்து ஓட்டை மாற்றி விடுறது கிடையாது. அப்படி அவர் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான்.
பட் என்னுடைய லாஜிக், என்னுடைய ஐடியாலஜி வந்து திமுகவும் அதிமுக மட்டும்தான் 234 ஜெயிக்கும் அப்படின்னு நானா நம்புறேன். ஸோ அந்த கான்செப்ட்ல பண்ணியிருக்கேன். ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க இந்த வீடியோ பார்த்து எதுவும் டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 2 மாதம் எப்படி ஒரு 234 தொகுதியில் போன முறை 205 கரெக்டு. இந்த வருஷம் எவ்வளோ வருதுன்னு தெரியல. ஸோ அதில் எங்கெங்கெல்லாம் தப்பாகுதோ அதெல்லாம் உட்காந்து ஏன் தப்பாச்சுன்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணி வீடியோ போட்டு ஒரு ஃப்ரீ ஆகிட்டு ஜூன் ஜூலையில் 2031 தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கா, எதிர்கட்சி தலைவர் வாய்ப்பு இருக்கா, அவருடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறோம். ஸோ அதை பாருங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் கணிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற தொகுதி பாருங்க. அதே மாதிரி மொத்தமாக திமுக அதிமுகவுடைய தொகுதி இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தோம். அப்போ முக்கியமான ஒருத்தவங்க தந்தி டிவியில் இருக்கவங்க வந்து 6:30 மணிக்கு மேலே தான் பண்ணணும், 6 மணிக்கு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா 6:30 மணிக்கு ப்ரீமியர் பண்ணிட்டேன். நேற்றே வீடியோ எடுத்துட்டேன், காலையிலே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு 6:30 மணிக்கு வந்துடும் பாருங்க. ஸோ இந்த சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.